தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமான நம்ம விஜய் அவர்கள் வெறும் திரைப்பட பிரபலமாக மட்டுமல்லாமல் சமீபத்துல தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற பெயர்ல அரசியல் கட்சியுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. தமிழக அரசியல் களத்துல ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த நிலையில அவர் நடிப்புல பிரம்மாண்டமாக உருவாக்கி 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக இருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் இப்போதே பலத்த எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கு. படத்துடைய தலைப்பு, கதைக்களம், அரசியல் பின்னணி அப்படின்னு எல்லாமே ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. தற்போது படத்துடைய சேட்டிலைட் உரிமம் பற்றிய தகவல் தான் திரையுலக வட்டாரங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல தமிழுடைய முன்னணி சேனலான சன் டிவி, அதாவது திமுகவுடைய சன் டிவி, ஜனநாயகன் படத்துடைய சேட்டிலைட் உரிமையை வாங்க போவதாக செய்திகள் வெளியாச்சு. ஆனால் திடீர்னு பாத்தீங்கன்னா திருப்பம் சன் டிவியுடைய கையை விட்டு நழுவி இப்போது அந்த பெருமை மிகு உரிமையை ஜீ தமிழ் சேனல் கைப்பற்றி இருக்காங்களா? இதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான் அப்படின்னுமே சொல்லப்படுது. சன் டிவி எவ்வளவு தொகை கொடுத்தாலும் சன் டிவிக்கு இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரா. ஆகையால பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு ஜீ தமிழுக்கு போயிருக்கு. சோ இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமம் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கோடிகளுக்கு மேல பேசப்பட்டது. சோ சேட்டலைட் உரிமை வாங்கிய நிறுவனம் போட்ட பணத்தை விட டபுள் லாபம் பார்க்கலாம். அந்த லாபம் எல்லாம் சன் டிவிக்கு மிஸ் ஆகிவிட்டதே அப்படின்னு திமுக தரப்புமே தற்போது புலம்பிட்டுமே இருக்காங்க. சோ ஜீ தமிழ் தான் இந்த படத்துடைய சேட்டலைட் உரிமத்தை கைப்பற்றி உள்ளாங்க அப்படின்ற தகவல் படக்குழு தரப்புல இருந்தே வெளியாகி இருக்கு. கூடிய விரைவிலேயே பாத்தீங்கன்னா இதனை ஜீ தமிழ் நிறுவனமுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.